Dear children, இந்த வீடியோவில் acquisition of citizenship பற்றி பார்க்க போகிறோம். acquisition of citizenship அப்படின்னா குடியுரிமை பெறுதல். ஸோ எப்படிலாம் வந்துட்டு குடியுரிமை பெறலாம், எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் பெற முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ வந்தது அப்படின்னு சொன்னோன்னா 1955 வந்தது. ஸோ இந்திய குடியுரிமை சட்டம். ஸோ இந்த ஆக்ட் வந்துட்டு 1955, அதாவது நம்ம ரிப்பப்ளிக் வாங்கினதுலேருந்து நம்ம ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்ததுலேருந்து 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு இந்த ஆக்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எப்படிலாம் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற முடியும், எப்படிலாம் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்லேருந்து நீங்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்யூசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஆக்டில் வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம எதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும், அதுக்கான 5 ways என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த், அதாவது பிறப்பு வழி குடியுரிமை பெறுதல். ஓகேவா, என்னது பிறப்பு வழி குடியுரிமை பெறுதல். ஓகேவா. ரெண்டாவது பை டெசன்ட் அப்படின்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். ஓகே, பை பர்த் அப்படின்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல். பை டெசன்ட் அப்படின்னா வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வந்துட்டு பதிவு செய்து குடியுரிமை பெறுதல். பை நேச்சுரலைசேஷன் இயல்பு குடியுரிமை, அதாவது விண்ணப்பித்து குடியுரிமை பெறுதல். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, ஸோ வெளிநாட்டு பிரதேசங்களை வந்துட்டு நம்ம நாட்டோட சேர்த்து வந்துட்டு இருக்கும்போது இந்த சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த், அதாவது பிறப்பால் குடியுரிமை பெறுதல். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்தியாவில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கண்டிஷன் படி குடியுரிமை தருவாங்க, சிட்டிசன்ஷிப் தருவாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்போ வந்தது, 26 ஜனவரி 1950. ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே உருவாக்கப்பட்டது அந்த இயரில் தான். ஸோ 26 ஜனவரி 1950 அல்லது அதுக்கு பிறகு பிறந்தவங்க. ஓகேவா, அதே நேரத்தில் 1 ஜூலை 1987 இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க. ஓகேவா, ஸோ இந்த 2 இயர்க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா இந்திய குடியுரிமை இருக்குது. பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா அவங்க பிறப்பாலேயே வந்துட்டு குடியுரிமை பெறுறாங்க. அவங்க பேரண்ட்ஸை பற்றி கவலையே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க அமெரிக்காவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், எந்த கண்ட்ரினாலும் பிரச்சனை இல்லை. இந்த பீரியடில் இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க தான். அவங்க பேரண்ட்ஸ் எந்த நாடாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ 1 ஜூலை 1987 அல்லது அதற்கு பிறகு பிறந்தவங்க கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்க பேரண்ட்டில் ஒருத்தவங்க எய்தர் ஃபாதர் ஆர் மதர், ஓகேவா, அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அந்த குழந்தை பிறக்கும்போது என்னவா இருந்திருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருந்தாதான் அப்போ பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கும், குடியுரிமை இருக்கும். அதுக்கடுத்து வந்து 3 டிசம்பர் 2004 பிறகு 3 டிசம்பர் 2004 அல்லது அதற்கு பிறகு வந்து பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ல ஒருத்தவங்க வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அட் த சேம் டைம் அதாவது அப்பா வந்து இப்போ இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்கன்னா அம்மா வந்து ஃபாரின்லேருந்து என்ன பண்ணியிருக்க கூடாதுன்னா இல்லீகலாக இங்கே வந்தவங்களா இருக்கக்கூடாது. வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இல்லீகலாக இந்தியாவுக்கு வராமல் இருந்திருக்கணும். இல்லீகலாக வந்திருந்தாங்கன்னா குடியுரிமை கிடையாது, இல்லீகலாக வராமல் இருந்திருந்தாங்கன்னா இங்கே வந்து குடியுரிமை இருக்குது. இப்போ புரியுதா, பிறப்பால் குடியுரிமை பெறுதல் அதாவது பை பர்த் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ், அதாவது 1950 ஜனவரி 26 அதே மாதிரி 1987 ஜூலை 1 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியடில் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் உண்டு, அவங்க பேரண்ட்ஸ் எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்தது இந்த 1 ஜூலை 1987 அப்புறம் பிறந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ல ஃபாதரோ மதரோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 3 டிசம்பர் 2004 இந்த கண்டிஷனோடைய, அதாவது ஃபாதர் ஆர் மதர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுங்கிற கண்டிஷனோடைய, இப்போ ஃபாதர் இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்கன்னா மதர் கண்டிப்பாக வந்துட்டு அப்ராட்லேருந்து வந்துட்டு இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இல்லாமல் இருந்தால் தான் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பை பர்த். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பை டெசன்ட்.
வம்சாவளி குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். இப்போ இது வந்து எப்படி சொல்கிறோன்னா, வெளிநாட்டில் குழந்தைங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு இங்கே பிறந்த குழந்தைங்க எப்படி குடியுரிமை பெறுறாங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்துட்டு, வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் வந்து எப்படி வந்துட்டு இங்கே குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதாவது வந்துட்டு இப்போ அதே மாதிரி 26 ஜனவரி 1950 10 டிசம்பர் 1992 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் வந்துட்டு வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க குழந்தைங்க. ஆனால் அவங்களுடைய ஃபாதர் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்க சான்சஸ் இருக்குது, பெற முடியும். புரியுதா? வெளிநாட்டில் இந்த டைமில் வந்து குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஓகேவா? ஆனால் அந்த குழந்தையோட அப்பா வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் என்ன உரிமை இருக்குது? இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அவங்க வந்து வெளிநாட்டிலேயே பிறந்திருந்தாலும். ஓகேவா? ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவங்க பிறந்திருக்காங்க, ஆனால் அவங்க ஃபாதருக்கு எங்கே இருக்குது சிட்டிசன்ஷிப்? இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கும் என்ன இருக்குது? இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற முடியும். ஓகேவா? 10 டிசம்பர் 1992க்கு பிறகு, ஓகேவா, அந்த டேட்லையோ அல்லது அதற்கு பிறகோ வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு வெளிநாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொன்னது வந்துட்டு ஃபாதர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு. இந்த 10 டிசம்பருக்கு அப்புறம் வந்துட்டு 1992க்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாதரோ மதரோ யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னவா இருக்கணும்? இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் அந்த குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் என்ன பண்ண முடியும்? இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் ஒன் வந்து 3 டிசம்பர் 2004. ஸோ 3 டிசம்பர் 2004 அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு குழந்தை வந்துட்டு வெளிநாட்டில் பிறந்திருக்கு, ஓகேவா? என்ன சொல்கிறோம்? 2000 வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள். ஆனால் அந்த குழந்தைங்களை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 1 இயர்க்குள்ளே வந்துட்டு இந்தியன் கன்சுலேட், ஓகேவா, அதாவது இந்திய தூதரகத்தில் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கணும். பிறப்பை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சால் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். இதே வந்துட்டு பதிவு செய்யலை, அந்த டேட்டுக்குள்ளே, அந்த டேட்டில் பிறந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம என்ன பண்ணல அப்படின்னா 1 இயர்க்குள்ளே வந்துட்டு தூதரகத்தில் பதிவு செய்யலை, ஓகேவா? இப்போ கூட இப்போ வந்து இந்த ரூல் அப்ளிகபிள். இப்போ இங்கேருந்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இப்போ அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம இந்தியன் சிட்டிசன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணணும்? 1 இயர்க்குள்ளே வந்துட்டு இந்தியன் கன்சுலேட்டில் வந்துட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும், ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ பை டெசன்ட் அப்படின்னா வம்சாவளியால் பிறது. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு இங்கே பிறக்கலை, அவங்களுடைய பிறந்தது வந்துட்டு வெளிநாட்டில் எங்கேயோ பிறந்திருக்காங்க. அப்போ இந்த 3 வழியில் தான் ஒன்று ஃபஸ்ட்டு இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் வந்துட்டு கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதரோ மதரோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன் கன்சுலேட், இந்திய தூதரகத்தில் 1 இயர்க்குள்ளே வந்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த வம்சாவளியாக குடியுரிமையை வந்து பெற முடியாது, ஓகேவா? இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பை ரெஜிஸ்ட்ரேஷன். பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பதிவு செய்து குடியுரிமையை பெறுதல். அதாவது இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர், ஓகேவா, நம்மளுடைய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் தான். ஸோ ஒரு நபர் வேற எந்த ஒரு நாட்டிலையும் வசித்திருந்தாலும் சரி, அல்லது நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவுக்கு வெளியில் வசித்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவு பண்ணி குடியுரிமை பெற முடியும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. பதிவு செய்து என்ன பண்ண முடியும்? குடியுரிமை பெற முடியும். அதே மாதிரி அப்படி குடியுரிமை பெறணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் இங்கே வந்துட்டு வாழ்ந்துருக்கணும். 7 இயர்ஸ் இந்த கண்ட்ரிலே வாழ்ந்துருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமைக்கு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ இந்தியன் சிட்டிசனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து வந்து இந்தியன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? அப்படி மேரேஜ் பண்ணிக்கும் போது உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்தியன்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்காங்க ஒருத்தவங்க, ஒரு ஜென்ட்ஸ் வந்துட்டு யாரோ ஒரு ஆண் வந்து ஃபாரினில் இருக்காரு, அவர் இங்கே இருக்கிற பெண்ணை வந்துட்டு இந்திய பெண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஆணுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் உடனே கொடுக்க மாட்டாங்க. இங்கேயே வந்து தங்கியிருந்தாலும் உடனே இந்தியன் சிட்டிசன்ஷிப் பெற முடியாது. என்ன பண்ணியாகணும்? தொடர்ந்து இங்கே வந்து அவர் 7 இயர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வசிச்சிருக்கணும். அப்படி வசிச்சிருக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்க முடியும், பெற முடியும். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை எப்படி பெற முடியும்? அதாவது இங்கே இருக்கிற பெண்ணையோ அல்லது ஆணையோ திருமணம் செய்தாலும் 7 இயர்ஸ் வந்துட்டு இந்தியாவிலேயே தொடர்ந்து வசித்த பிறகு தான் அவங்க வந்துட்டு விண்ணப்பித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவு செய்து அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். நெக்ஸ்ட், ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பை நேச்சுரலைசேஷன், அதாவது விண்ணப்பித்து என்ன பண்ணலாம்? இந்திய குடியுரிமையை வந்துட்டு பெறது, இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை மத்திய அரசு வந்துட்டு வழங்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எந்த ஒரு நாட்டிலையும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர், ஆக்சுவலி அவருடைய நேஷ்னாலிட்டி பார்த்தோன்னா இந்தியர் தான், ஆனால் வந்து அவருக்கு எந்த கண்ட்ரிலையுமே சிட்டிசன்ஷிப் கிடையாது,
ஓகேவா? நேஷ்னாலிட்டிங்கிறது வேறு, சிட்டிசன்ஷிப்புங்கிறது வேறு. நம்ம ஒரு கண்ட்ரியில் பிறந்தோன்னா அதுதான் வந்து நம்மளுடைய நேஷ்னாலிட்டி, அது மாறவே மாறாது. ஓகேவா? சிட்டிசன்ஷிப்புங்கிறது வந்துட்டு நம்ம பெறக்கூடிய விஷயம், குடியுரிமை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் அவர் வந்துட்டு இந்தியர் தான், நேஷ்னாலிட்டி இந்தியர் தான். ஆனால் எந்த நாட்டிலையுமே அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் விண்ணப்பித்து இங்கே வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து என்ன இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. துறக்கும் பட்சத்தில் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விண்ணப்பித்து அவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். ஓகேவா? புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியர் தான். ஓகேவா? ஒரு நேஷ்னாலிட்டி அவருக்கு இந்தியர் தான். ஆனால் வந்து அவர் எங்கேயுமே வந்து அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னா அவர் இந்தியாவில் என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் இருக்குது, ஆனால் அவர் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னா அவரும் என்ன பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்துட்டு தொடர்ந்து வசிக்கிறாங்க, இந்தியாவிலேயே தொடர்ந்து பல வருஷமாக வந்துட்டு இப்போ அகதியாலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயே பல வருஷமாக வசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி வசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் என்ன பண்ணலாம், விண்ணப்பிச்சு இந்த பை நேச்சுரலைசேஷன் மூலயமா, அதாவது குடியுரிமை விண்ணப்பித்து வந்து பெற முடியும். அல்லது இங்கேயே வந்து அரசு பணி கிடைத்து இங்கேயே வந்துட்டு பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து விண்ணப்பித்து பெற முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, குட் கேரக்டர். ஓகேவா? நல்ல பண்புகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அதில் இருக்கக்கூடிய அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளில் இப்போ வந்துட்டு 22 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 22 லாங்குவேஜில் போதிய அறிவு, ஓகேவா, நல்ல நாலேஜ் இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திறமைக்காகவே வந்துட்டு அவங்கள வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்பாக அவங்க பெற முடியும். அதுக்கு தகுதியுடையவராக கருதப்படுவாங்க. புரியுதா? ஸோ வந்து நேச்சுரலைசேஷன் இந்த விண்ணப்பித்து யாரெல்லாம் குடியுரிமை வாங்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு நாட்டிலையும் வந்து சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா இங்கே பெறலாம். அடுத்து வந்து வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை திறக்கிறாங்க, வேண்டான்ட்டு ஒதுக்குறாங்கன்னா இங்கே பெற முடியும். இங்கேயே தொடர்ந்து வாழறாங்க அப்படின்னா பெற முடியும். இங்கேயே தொடர்ந்து அரசு பணியில் பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா பெற முடியும். அதுக்கடுத்து குட் கேரக்டர்ஸ், போதிய நாலேஜ் இருக்குது. ஓகேவா? நல்ல நாலேஜ் இருக்குது. இந்தியா அதுவும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்ட 22 லாங்குவேஜில் எதுலேயோ ஒன்றுத்தில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்புடைய அடையிறதுக்கு தகுதி இருக்கிறதா கருதப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை. அதாவது வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு வெளிநாட்டு பகுதி இருக்குது, ஏதோ ஒரு வெளிநாட்டு அதாவது ஃபாரின் கண்ட்ரி இருக்குது, அது வந்து இந்தியாவோட இணையுது. ஃபாரின் கண்ட்ரின்னு சொல்கிறத விட ஃபாரின் டெரிட்டரி. இப்போ நம்ம பாண்டிச்சேரி சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஃப்ரெஞ்சுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி தானே. ஸோ இப்போ வந்துட்டு வெளிநாட்டு பகுதி வந்து இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மக்களையும் இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளுது. ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து இந்தியன் சிட்டிசனாக ஏற்றுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரிங்கிறது வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்கு உட்பட்ட பகுதி. ஸோ அந்த பகுதி வந்துட்டு இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. எப்போ 1962 வந்துட்டு இந்தியாவோட இணைஞ்சப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மக்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. புரியுதா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. நம்மளே வந்துட்டு வேற ஒரு நாட்டையோ பக்கம் பக்கத்தில் இருக்கிற நாட்டை நம்ம நாட்டோட சேர்த்துட்டோம்னா அந்த மக்களும் நம்ம மக்கள் தான், எல்லாம் ஒரே நாடாக மாறிடுச்சு. அப்போ அவங்களுக்கும் இந்த நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எப்படிலாம் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆக்டில் இருக்குது. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு 5 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த், செகண்ட் ஒன் பை டெசன்ட், தேர்ட் ஒன் பை ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபோர்த் ஒன் பை நேச்சுரலைசேஷன், ஃபிஃப்த் ஒன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? தேங்க்யூ.